ஸோ லாஸ்ட் ஃபியூ வீடியோஸாகவே வந்து இந்த இ-காமர்ஸ் கியூ-காமர்ஸ் மாற்றி பேசிகிட்டு இருக்கோமே தவிர்த்து அப்போ என்னன்னு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் இ-காமர்ஸ் என்ன கியூ-காமர்ஸ் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக இ-காமர்ஸ் பற்றி பார்க்கலாம். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் இருந்தாலே யூ கேன் ஸ்டார்ட் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் இந்த நிலைமைக்கு. அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும். யூ நீட் டு செலக்ட் அ ப்ராடக்ட். நீங்கள் என்ன செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் வந்து எப்படி இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ண போகிறீங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியராக தெரியணும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு டெலிவரி பார்ட்னர் வேணும். ஸோ அந்த டெலிவரி பார்ட்னர் மூலமாக தான் உங்களால் அந்த ப்ராடக்ட்டை உங்கள் கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படும். அந்த பிளாட்ஃபார்ம் உங்களோட சொந்த வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லைனா ஏற்கனவே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஏதாவது ஒரு செல்லர் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் ஒன்றா உங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணணும், இல்லை உங்களோட வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதில் லிஸ்ட் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே. நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்த்துற முடியும், அந்த ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணி கஸ்டமர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட முடியும். பட் பேரலி உங்களுக்கு பேமெண்ட்டும் வேணும் இல்லையா? ஸோ அந்த பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் பேமெண்ட் கேட்வே செட்டப். உங்களோட வெப்சைட்லேயோ இல்லை செல்லர் பிளாட்ஃபார்ம்லேயோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து அந்த ஒரு பேமெண்ட் கேட்வேல இன்டகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து டேரெக்டாக பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணிக்க முடியும். இல்லை இது செட் ஆகாது, எனக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க போகிறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களோட டெலிவரி பார்ட்னர்ஸ் மூலமாகவே கேஷ் ஆன் டெலிவரி மாடலில் உங்களோட இ-காமர்ஸ் பிஸ்னஸை ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இதில் மேஜரான இஷ்யூஸ் என்னென்னலாம் வரும் அப்படின்னா ரிட்டர்ன். பேசிக்காக ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அதை அவங்களுக்கு பிடிக்கல இல்லை செட் ஆகுதுன்னு யோசிச்சாங்கன்னா ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் திரும்ப வாங்கிக்கணும், அதுக்கு உண்டான பேமெண்ட்டை திரும்ப கொடுக்கணும். இதையுமே உங்களோட டெலிவரி பார்ட்னர் ப்ளஸ் உங்களோட பேமெண்ட் கேட்வே வச்சு அச்சீவ் பண்ண முடியும். இது சின்ன ஸ்கேலில் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ரொம்ப பெரிய ஸ்கேலில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதில் வந்து சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸும் இருக்குது, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸும் இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ இதிலேருந்து ஆனால் என்டையராக டிஃபர் ஆகிற ஒரு பிஸ்னஸ் மாடல் தான் கியூ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல். கியூ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடலை பற்றி அப்படியே அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம். பை த வே, இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா எடுப்புக்கு இ-காமர்ஸ் வெப்சைட்டுங்கிற மாதிரி இல்லாமல் இந்த ஸ்டார்ட்அப்ஸ்லாம் பேரலி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இ-காமர்ஸ் வெப்சைட் ரெடி பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் அஸ். நாங்கள் ஒரு நீட்டான வெப்சைட்டை, ஃபங்க்ஷனலான வெப்சைட்டை உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். பை த வே.